பிரைன்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஆட்சி அமைஞ்ச உடனேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்சிக்கு ரொம்ப பேஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைகிறது. அது வந்து அந்த தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு இந்த முதலீடுகள் ஈர்க்கிறது, வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் நம்மளது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக ஈடுபடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த புதிய ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த துறைக்கு யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு த பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி கொள்ளுற கீர்த்தனா அவர்களை அமைச்சராக மாற்றினாங்க திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவங்களும் பல சர்ச்சைகளில் மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலத்தில் பல சர்ச்சைகளில் மாட்டினாங்க. இப்போ ஒரு புது சர்ச்சையில் அவங்க மாட்டிருக்காங்க. மாடர்ன் சர்ச்சை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்த்துருப்போம், அமெரிக்கா வெளிநாடுகளில் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம். இப்போ அது வந்து தப்புலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களோட உடை, அவங்களுடைய உரிமை, அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம், அதில் நம்ம தலையிட போகிறதில்ல. ஆனால் அவங்க செய்த விஷயம் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, எங்கள் மாநிலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுங்க, முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவி இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு மாநிலத்தில் ஒருத்தருங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உற்று கவனிப்பாங்க. எப்படி ஆட்சி செய்கிறாங்க, அந்த மாநிலத்தில் இளைஞர்களுடைய நலன் எப்படி இருக்குது, வேலைவாய்ப்புடைய திண்டாட்டம் எப்படி இருக்குது, இந்த மாநிலத்தில் இந்த சூழ்நிலையில் நம்ம போய் எங்கள் தொழில் தொடங்கினா நம்மளுக்கு வளர்ச்சி அடையுமா, நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்களை ஆராய்ஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாநிலத்தில் தொழிலை வந்து என்ன பண்ணுவாங்க, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க இல்லை வெளிநாடுகளில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தமிழ்நாட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு லாபம்ப்பா, நல்லா வளர்ச்சி அடைகிற ஒரு மாநிலமாக இருக்குது, நல்ல செயல் திட்டங்களை இந்த முதலமைச்சர் செய்கிறாரு, இந்த அரசு நல்ல வளர்ச்சி அடைகிற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உற்று நோக்கி பார்ப்பாங்க. அந்த மாநிலத்தினுடைய செயல்பாடுகள், அந்த முதலமைச்சருடைய நகர்வுகள், அமைச்சருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா உற்று நோக்கி பார்த்து தான் ஒரு மாநிலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்குள்ளாகவே இப்படி என்ன பண்றீங்க, நீங்களே வாலண்டரியா வந்து என்ன பண்றீங்க, ஓடியாங்க ஓடியாங்க எங்க மாநிலத்தில் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, எங்க மாநிலத்தில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா உங்களுக்கு அதிகப்படியா என்ன பண்ணுவோம், வளர்ச்சி அடையும், 21 நாட்கள்லயே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாங்க என்ன பண்றோம், அப்ரூவல் கொடுத்துருவோம், நீங்க ஒரு மாசம் காத்திருக்க வேண்டாம், நீங்க பல மாசம் காத்திருக்க வேண்டாம், உங்களுக்கு அப்ரூவல் ஒழுங்கா நடந்துரும், வளர்ச்சிகள் பயங்கரமா வரும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை கூறி என்ன பண்ணிருக்காங்க, அறைகூவல் கொடுத்திருக்கிறாங்க அமைச்சர் கீர்த்தனா. அதுவும் எதுல, ரீல்ஸ்ல, சோசியல் மீடியா, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்கில், அவங்க வாட்ஸ்அப்பில், இது மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்படிதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லா முதலீட்டாளரும் கூப்பிடுறாங்க. இது எங்கன்னா நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசு, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த அரசு கூட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல, ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. ஒரு அமைச்சர் நீங்க நார்மலா உங்க தொழிலை நீங்க டெவலப் பண்ணணும், உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணல, ஆட்சி செய்யல. நீங்க செய்யறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கானது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் ரீல்ஸ் போட்டு இது மாதிரி வந்து இன்வெஸ்டர்களை வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப தெரியுதுங்களா, இவங்க எது எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, ரீல்ஸ், எதுக்கு எடுத்தாலும் ரீல்ஸ் தான். ரீல்ஸ்ல தான் நீங்க என்ன பண்ணணும், தொழில் துறைகளை வந்து உள்ள கொண்டு வரணும், ரீல்ஸ்ல தான் நீங்க என்ன பண்ணணும், எல்லா இன்வெஸ்டரையும் உள்ள கொண்டு வரணும், ரீல்ஸ்ல தான் நீங்க என்ன பண்ணணும், எல்லாமே நடத்தின ரீல்ஸ் ஆச்சுங்க. அதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, ரீல்ஸ்ல ஆட்சி நடத்தாதீங்க, ரியல்ல நடத்துங்க. ரியல்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு தொழிற்சங்கத்திலும் போயிட்டு நீங்க என்ன பண்ண, இப்போ திமுக கூட உலக முதலீடு மாநாட்டை அப்படி நடத்தினாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட போனாரு, அவங்கள பல லட்சம் கோடியில் என்ன பண்ணாங்க, முதலீட்டாளர்களை ஈர்த்தாங்க. திமுக அதை காட்டிலும் என்ன பண்ணாங்கன்னா முதலீட்டாளர்களை கொண்டு வந்து பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட்டல் என்ன பண்ணாங்க, உயர்த்தினாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல பொருளாதார வளர்ச்சி சிங்கிள் டிஜிட்டல்ல தான் இருந்தது. ஆனா திரும்பவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நிறைய முதலீட்டாளர்கள் இங்க கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து தொழில்துறைய சிறந்த ஒரு துறையா என்ன பண்ணாங்க, மாத்தினாங்க. அது மாத்திரம் இல்லாம பொருளாதார வளர்ச்சியை டபுள் டிஜிட்டல்ல கொண்டு வந்து நிப்பாட்டி உங்க கையில கொடுத்திருக்காங்க. இத
விஜய் அவர்கள் ஒண்ணு அதே ஸ்டேபிளா எடுத்துட்டு போகணும், டபுள் டிஜிட்டிலே இருக்கிற அந்த பொருளாதார வளர்ச்சி ஸ்டேபிளா இருக்கணும், இல்ல அடுத்தபடியே கொண்டு போகணும். இது இறங்கிட்டா இவங்க ஆட்சி எந்த மாதிரி ஆட்சி அப்படின்னு நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு அமைச்சர், பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் என்ன பண்றாங்க, ரீல்ஸ் மூலியமா என்ன பண்றாங்க, எல்லா இன்வெஸ்டருக்கும் என்ன பண்றாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. இது எந்த விதத்துல ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு? உங்க ஆட்சியை பார்த்து, உங்க வளர்ச்சி திட்டங்களை பார்த்து எல்லா இன்வெஸ்டரும் தானா வரணும். அப்பா ஆசையா இருக்கேன்பா நானு தமிழ்நாட்டுக்குள்ள தொழில் தொடங்க அப்படின்னு. திமுக ஆட்சி காலத்துல அவங்க திட்டங்களை பார்த்து, வளர்ச்சி திட்டங்களை பார்த்து, அவங்களுடைய செயல்முறைகளை பார்த்து பல இன்வெஸ்டர்கள் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க, வந்து தொழிலை தொடங்கினாங்க, நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்க. டிஆர்பி ராஜா இந்த துறைக்கு அமைச்சரா இருந்தார். அமைச்சரா இருக்கும் பொழுது இந்த துறையை எந்த அளவுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போனோமோ எடுத்துட்டு போனாரு. அது மாத்திரம் இல்லாம இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குனாரு, அந்த அளவுக்கு முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல் திட்டங்களை தீட்டினார். தமிழ்நாட்டு ஒரு விஷயத்துல கூட அந்த பொருளாதார வளர்ச்சியில இறங்கிடக்கூடாது, மில்லியன் ட்ரில்லியன் கணக்குல அவங்க என்ன பண்ணாங்க, டார்கெட் வச்சாங்க. ஸோ நம்மளோட அச்சீவ்மெண்ட்டே ட்ரில்லியன் கணக்கில் நம்ம போனோம். இந்த தொழில்துறையில வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்களை கொண்டு வரது ட்ரில்லியன் கணக்கில் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த நீங்க எப்படி டெவலப் பண்ண போறீங்க, இல்ல இதே ஸ்டேபிளா வச்சுக்க போறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னும் இவங்க ஆட்சிக்கு வரல, செயல் திட்டங்களை தீட்டல, வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா மாத்தல, எதுவுமே விஷயம் பண்ணல, எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு திமுக. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்திலும் நாங்க வந்து சூப்பரா இருக்கிறோம், எல்லாத்தையும் நாங்க நல்லா பண்ணிருக்கிறோம், அது செஞ்சிருக்கோம், இது செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு திமுக செட் பண்ணி வச்சுட்டு போனதை பேர் இவங்க வாங்கிக்கிறாங்க. ஒரு மாநிலத்தை குளிப்பாட்டி சீராட்டி அழகு பார்த்து வச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டு கொள்ற மாதிரி என்ன பண்றாங்க, திமுக எல்லாத்தையும் செட் பண்ணி சூப்பரா வச்சுட்டு போயிருச்சு. அவங்க ஆட்சி காலத்துல நிறைய இன்வெஸ்டர்கள் உள்ள கொண்டு வந்தாங்க, தொழிற்சாலைகள் உள்ள கொண்டு வந்தாங்க, எல்லா விஷயத்தையும் வளர்ச்சி அடைந்த மாநிலமா வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப வந்து நாங்க இதை செஞ்சிருவோம், அது நீங்க திமுக ஆட்சி காலத்தில் 21 நாள் அதுக்குள்ளாகவே என்ன பண்ணாங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணாங்க, பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கரெக்டா சூப்பரா நடந்துருச்சு. எந்த அளவுக்கு இன்வெஸ்டர்கள் ஒரு மாநிலத்துல அதிகப்படியான இன்வெஸ்டர்கள் வந்திருப்பாங்க. அப்போ இங்க திமுக ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருந்திருக்கு, எந்த அளவுக்கு திட்டங்களை தீட்டி இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்த்து தானே என்ன பண்றாங்க, எல்லா இன்வெஸ்டர்களும் உள்ள வந்தாங்க. சும்மா வெளிநாட்டு பயணம் போனா வந்துருவாங்களா இன்வெஸ்டர்கள், இதெல்லாம் முடியாது. இதே எடப்பாடி பழனிசாமி கூட தான் போனாரு. ஆனா அந்த அளவுக்கு இங்க வந்து என்ன பண்ணாரு, முதலீட்டாளர்களை கொண்டு வந்தாரா? கிடையாது. திமுக போயிட்டு அதிகப்படியான முதலீட்டாளர்களை கொண்டு வந்தாங்க. பொருளாதார வளர்ச்சியை டபுள் டிஜிட்டல் என்ன பண்ண கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்தை சூப்பரா என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இத இவங்களா எது பண்ண மாதிரி என்ன பண்றாங்க, இப்போ கொண்டு வராங்க. இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ரீல்ஸ் மூலியமா என்ன பண்றாங்க, அழைப்பு கொடுத்திருக்காங்க. எத்தனை இன்வெஸ்டர்கள் வராங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுங்க. தாவேக அரசு ஆட்சி செஞ்சிருக்கு, சூப்பரா செஞ்சிருக்கு, அதை பண்ணிருக்கு, இதை பண்ணிருக்கு சொல்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும். இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டர்களா உள்ள வரலாமா வேண்டாமா அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. மேபி இவங்க வளர்ச்சி திட்டங்கள் நிறைய கொடுத்து தமிழ்நாட்டை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போனா இன்வெஸ்டர்கள் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதுக்குள்ளாகவே இன்வெஸ்டர்கள் எல்லாமே வந்துடணும், எல்லாமே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரப்பட்டு என்ன பண்றாங்க, கீர்த்தனா அவர்கள் தப்பு கிடையாது. அது வந்து ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. இது தப்பாவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் பொறுத்திருந்து செயல்பட்டுருக்கலாமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ரீல்ஸ் மூலியமா நீங்க அழைப்பு கொடுத்துறீங்க பாத்தீங்களா, இதுதான் கொஞ்சம் நெட்டிசன்கள்லாம் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேசும் பொருளா இருக்கு. ஸோ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சோசியல் மீடியால முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு கொடுத்தது நீங்க எப்படி பாக்குறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.